அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிதா என்னை அனுப்பினார். என்ன செய்யணும்? அவர் முதல்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். ஒரு கோழி, தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி பூச்சி பிடிக்க கற்றுக் கொடுக்குதோ, எப்படி பூச்சி பார்த்தோன்னே கோழி குஞ்சு பயந்து போகும். ஆனால் அந்த தாய் கோழி கொத்தி 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 எடுத்து அது சாகடிச்சு போடும். முதல்ல அந்த கோழி குஞ்சுக்கு பூச்சியை பற்றி பயம் போகணும், அதுக்கப்புறம் அதுவே கொத்த ஆரம்பிச்சிடும். அதுபோல் இயேசு என்ன செய்யணும்? முதல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறவர் ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து நம்ம போல மாற்றி சத்துருவை கொத்த பழகணும், கொத்துவதற்கு காட்டி கொடுக்கணும். அதனால் இயேசு என்ன செய்தார்? ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு போனார். வனாந்தரத்தில் போன பிசாசு வந்தான். ஏவாளை சோதித்த பிசாசு, இயேசு ஆதாமை சோதித்த பிசாசு, ஏவாளை சோதித்த பிசாசு இயேசுவை சோதிக்க வந்தான். சாப்பாட்டில் தான் பரீட்சை வச்சான். சாப்பிடு, வயிறு பசிக்குதில்ல, திங்கு. இன்றைக்கி அநேகருடைய சோதனை, கோயிலில் உட்காந்துருக்கும்போது திங்கிற சோதனை தான் பிசாசு சோதிப்பான். அதனால தான் வசனம் உள்ளே போகிறதில்ல. மனுஷன் 40 மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்பு ஒரு வார்த்தை பிடிப்பான். எனக்கு பசி எடுத்த உனக்கு என்னடா பிசாசே? மனுஷன் 40 மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்பு வார்த்தையினால் பிழைப்பான்ட்டு பிசாசு ஜெயிக்கிறதுக்கு முதல்ல தாய்க்கோழி எப்படி பூச்சை கொத்துதோ முதலாவது இயேசு கொத்தி காட்டினார். இப்படி தான் நீ ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், அப்படி தான் ஜெயிக்கணும். பிசாசு எப்படி ஜெயிக்கணும்? இயேசு ஜெயிச்சது போல் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சது போல் ஜெயிக்கணும். அவர் ஜெயித்தார். அதுக்கப்புறம் என்ன ஜெயித்தார்? மேலே போய் அந்த உப்பரி மேலே நிறுத்தி, தேவனுடைய குமாரனால் மேலே தாழ குதிங்க, நீதி அந்த சங்கீத 91 சொல்லப்பட்டிருக்குது. தூதரை அனுப்பி அவருடைய பாதங்களை ஏந்துபடி கட்டளையிடுவார். தூதர் தூக்கிட்டு போயிடுவாங்க, மேலே கீழே குதிங்க சொல்லிச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, பிசாசு சொல்லி நான் கீழ் பண்ணிச்சிட்டா ஆதாம் இப்படி உழுந்து பண்ணனோ, நானும் உழுந்து போயிடுவேன். நான் விடக்கூடாது, நான் ஜெயிச்சு காட்டணும். வார்த்தையானவர் குமாரன் நான் பிதாவை உயர்த்தணும். அங்கே அவர் சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பார்க்காதடா அப்படின்னு சொன்னார். அது கூட ஜெயிச்சு காட்டினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாகன்னு சொன்னார். நம்ம கூட அப்படி சோதனை வரும். நீ பெரிய ஆளாச்சில், உன் குடும்பம் பெரிய குடும்பம், உன் ஊர் பெரிய ஊர், நீ சொன்னால் உலகமே கேட்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. சோதிக்காத. நான் பெருமை பிடிச்சவன் இல்லை, நான் தாழ்மையானவன். தூதர் என்னை தூக்கிட்டு போனால் போவாங்க, நீ சொன்ன குதிச்சிருவேனா? உன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். நான் பிதா சொன்னால் தான் கேட்பேன், தேவன் சொல்லாமல் கேட்க மாட்டேன், சொந்தக்காரங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன், எந்த பிசாசு சொன்னாலும் கேட்க மாட்டேன். பிசாசுக்கு கீழ்ப்படியவில்லை. வயிறு பசிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல பிசாசுக்கு. நீ பெரிய ஆள் சொல்கிறதுனால கீழே குதிக்கிற. 3வது பிசாசு என்ன செய்கிறான்? உப்பரிய மேலே கொண்டு போய், பெரிய உயர்ந்த மலை மேலே கொண்டு போய், மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கேட்ட காரியங்கள், எல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு 3 சோதனை கொண்டு வந்தான். அந்த 3வது சோதனை மேலே மலையில் கொண்டு போய், இந்த உலகமெல்லாம் எனக்குரியதான், என் காலில் விழுந்து பணிந்துக்கோ, அப்பொழுது இந்த உலகத்தெல்லாம் நான் கொடுப்பேன், எல்லா பொருட்கள் பணம் கிணம் எல்லாம் செட்டு கிட்டு எல்லாமே கிடைக்கும்னார். அவள் பிசாசை பார்த்து ஏசம் சொன்னார், மண்ணாங்கட்டி, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்பாலே போ பிசாசு என்று அங்கே உலகத்தை ஜெயித்தார். முதலாவது வயிறு பசியை ஜெயித்தார், மாம்ச இச்சையை ஜெயித்தார். 2வது மேலந்து கீழே குளிச்சா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்ட்டு பிசாசு சொல்லி கொடுத்தான், பெருமை வராதபடி அதை ஜெயித்தார். 3வது அந்த முழு உலகத்தை பார்த்தோன்னே உலகம் ஆசை வந்து விழுந்துருவான்னு நினச்சேன் பிசாசு, கண்களின் இச்சையை ஜெயித்தார். இந்த 3ஐயும் இயேசு ஜெயித்தார். உலகத்தில் இருக்கிறதே 3 தான். ஒன்று கண்ணின் நிச்சை, இன்னொன்று மாம்சத்தை நிச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இந்த 3த்துக்குள்ளதையும் எல்லா பாவமும் அடங்கியிருக்குது. இந்த 3த்து தான் பிசாசு கூட அந்த கனியை சாப்பிட்டா நீ நல்லா இருக்கும், நீ நல்லா ஆயிடுவ,
நீ சாப்பிட்டா ஆண்டவர் போல் மாறணும் ஆசை காட்டி மோசம் போகணும். இன்றைக்கும் பாருங்கள், ஆலயத்தில் வந்து பைபிள் ஸ்டடி கேட்கறத விட வேறு ஏதோ அழகாக இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதோ இன்பமாக இருக்குது, வேறு ஏதோ வசனத்தை விட ஜனங்களுக்கு இன்றைக்கி வேறு ஏதோ இன்பமாக பிசாசு காட்டுறான். இது வேணாம், நான் கொடுக்குற கனி சாப்பிடு, அந்த பழத்தை சாப்பிடு, அந்த பழத்தை சாப்பிடு, ஆண்டோடைய வசனமாகி பழத்தை சாப்பிடாத, கோயிலில் வந்து சாப்பிடாத, ஆலயத்தில் வந்து சாப்பிடாத, வேறு வீட்டில் கதை பேசு, அந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடு, இந்த டிவியை பாரு, இந்த செல்ஃபோனை பாரு, அங்கே போகாத, வசனத்தை கேட்காத. அநேகர் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் இல்லை, என்ன மிருகத்தனமாக இருக்காதடா, ஒன்று மனிதனாக மாற்றதான் நான் வந்தேன், மனிதனை மாற்ற பரலோகத்தை விட்டு 3ஆம் வானத்தை விட்டு இறங்கி வந்து உனக்காக நான் மறித்தேன், உனக்காக ரத்த சிந்தினேன், உன்னை பிசாசு கையிலேருந்து நான் விலைக்கு வாங்கினேன், பிசாசத்துல நசுக்கினேன், உன்னை பற்றி நோக்கம் உனக்கு தெரியாத வரைக்கும் நீ மிருகமாக இருக்கிற, இன்னும் உண்மையான விசுவாசியாக மாறல என்பதை கர்த்தர் இந்த மனிதனை பற்றி உபதேசத்தில் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கான். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ வீடுகளில் டிவியில் எல்லாம் சுவிசேஷம் வருது, யூடியூப்பில் சுவிசேஷம் வருது. ஆனால் பாடி தூக்கிட்டு போகும்போது ஒரு அழிந்து போகிற மிருகத்தை கொண்டு போய் புதைக்க போகிறாங்க. சில ஜனங்களை தூக்கிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும். ஓ, இந்த சகோதரி அழிந்து போன மிருகம் ஆயிடுச்சு, இயேசு இல்லாமல் செத்து போச்சு, மகிமை இல்லாமல் செத்து போச்சு. சில விசுவாசிகள் உண்மை இல்லாமல் இறந்து போயிடுவாங்க, அது கூட அழிந்து போகிற மிருகம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம அழிஞ்சு போகிற மிருகமாக சாகக்கூடாது, இயேசு போல சாகணும். அல்லேலூயா, அவருக்கு ஒப்பாக மாறணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு 5 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 5 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 5 பேர். சமாதானத்தின் தேவன் தாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தின் தேவன் என்று சொல்வது ஒரு உண்மையுள்ள தேவன். சமாதான தேவன் என்று சொன்னால் உண்மையுள்ள தேவன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். எதுக்காகத்தான் நம்ம அழைத்தால், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் 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 ஏகமாய் கெட்டுப்போன ஆவியத்துவ சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதில் 5 ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு உண்மையுள்ள தேவன். 24ஆம் வசனத்தில் அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை கூப்பிடுறவர் யார் தெரியுமா? ஒரு உண்மையுள்ள தேவன். சனிக்கிழமை உன்னை கூப்பிடுறவர் யார் தெரியுமா? பாஸ்டர் இல்லை, உண்மையுள்ள தேவன். ஒரு உண்மையுள்ள தேவன். கூட்டங்களுக்கு வர வைக்கிறது யார் தெரியுமா? பாஸ்டர் கிடையாது, உண்மையுள்ள தேவன். உன்னை மகிமையில்னா மாற்றுகிற ஒரு தேவன். இந்த ஸ்டடி கேட்குற உலகத்திற்கு அத்தனை பேர் இந்த வசந்தி கேட்குற உங்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவதிலே உண்மையுள்ளவர். உன்னை மகிமையுள்ள மனுஷனை மாற்றுவதிலே உண்மையுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அன்னாள் ஒரு பெரிய அந்த சாமுவேலை பெற்றபோது அவள் பாட்டை பாடுறா. என்ன பாட்டு தான் பாடுறா? அந்த பாட்டில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதில் பாடுறா. பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, மனுஷன் புழுதியில் இருக்கிறான், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன், களிமண், மனுஷன் களிமண், சிறியவன்
தாழ்த்துக்கிற எவனையும் கர்த்தர் உண்மையாகவே நான் கீழ்ப்படிவேன், நான் உண்மையாக இருப்பேன். பாஸ்டர் சொன்னால் கர்த்தர் சொன்னால் கீழ்ப்படிவேன். நான் ஒரு புழுதி, நான் ஒரு மண் ஒப்பு கொடுக்குற யாரும் கர்த்தர் என்ன செய்வார்னா புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு பாருங்க, தேவனுடைய நோக்கம் பாருங்க. நாம் சிறியவர்களாக இருந்தோம், புழுதியில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம். நம்ம அந்த புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து இயேசு ரத்தத்தினால் கழுவி நம்ம உயர்த்தி நம்ம என்ன செய்கிறாருன்னா பிரபுக்கள் சொன்னால் சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்களோட சபையில் உட்கார வைக்கிறது. சபையில் இருந்து உட்கார வச்சா பிரபுக்களோடு உட்கார வச்சான்னு அர்த்தம். உலகத்தில் நடக்கிறது தான் மிருகங்கள், கர்த்தரை அறியாத மிருகத்தின் மத்தியில் எடுத்து பிரபுக்களோடு புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து எடுத்து சபையில் உட்கார்ந்துருக்கவங்க யார் தெரியுமா? பிரபுக்கள். கர்த்தரை தேடி உண்மையாக வாஞ்சிக்கிறவங்க பேர் பிரபுக்கள். பிரபுக்களோடு உட்காரவும், அதுக்கப்புறம் பிரபுக்களோடு உட்கார்ந்த பிறகு தான் அழைத்தவர் உண்மையுள்ளவராக மாறி சபையிலிருந்து உட்கார 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 முன் குறிக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம், நீதிமானாக்கப்படுகிறோம். அப்புறமா என்ன பண்ணப்படுகிறோன்னா மகிமைப்படுத்துகிறார். அப்போ உட்கார உட்கார சபையில் வந்து உட்கார 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 வசனம் கேட்க 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 புதியிருந்து எடுத்த மனுஷனை பிரபுக்குள்ளே உட்கார வைக்க பிரபுவாக மாறினா பார்த்தாது. யாரோட உட்காரனா மகிமையுள்ள சிங்காசனத்தில் சுதந்திரிக்க பண்ணுகிறார். அப்போ கோயிலுக்கு வர சொல்ல கர்த்தர் ஆலயத்துக்கு வர வைக்கிறது காரணம் ஒன்று இயேசு ராஜாவோட ஒன்று மகிமையில மாற்றி அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறது தான் இந்த மனிதனை பற்றி தான் நோக்கம். என்னது? இயேசுவோட சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். பாஸ்டருக்கு லாபம் இல்லை, சர்ச்சுக்கு லாபம் இல்லை, வேறு யாருக்கும் லாபம் இல்லை. ஒரு மனிதனை பிரபுவாக மாற்றி அவன் புழுதியில் எடுத்து அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னு சொன்னால் அவனை பிரபுக்களோடு உட்கார வச்சு முதல் பிரபு மினிஸ்டர் ஆக்குறாரு. ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தமாக்கி பாவத்தை ஜெயிக்கிற மனுஷனாக மாற்றி அதுக்கப்புறம் அவனை மகிமை நிரப்பி மறுபடுத்தி சிங்காசனத்தில் பிரபுக்கு சிங்காசனம் இல்லை, பிரபுக்கு ஆலயம். பிரபு மாறினா ஆலயம். ஆனால் ராஜாவும் மாறினா நாளைக்கு உலகம் மாமிச பிசாசு சுயம் எல்லாத்தையும் ஜெயிச்ச பிறகு தான் ராஜ்யத்தில் போய் உட்கார முடியும். இயேசு ஜெயித்தார். இயேசு கல்வாரி சிலுவையில் ஜெயித்தார், பிசாசு ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். ஆரம்பத்தில் பிசாசு போராடிச்சு ஜெயித்தார். எல்லா யுத்தங்களையும் ஜெயிச்ச களைப்பு, சோறு, பலவீனம், பசி, மயக்கம் எல்லாத்தையும் ஜெயிச்சார். நான் ஜெயிச்ச மாதிரி நீ ஜெயிச்சதான் மகிமை. சும்மா தேவசாயியாக பாட்டு பாடுறதுனால மகிமை இல்லை. ஒரு தாய் தேட்டது போல் தாளாட்டினா ஒன்று மகிமை இல்லை. ஆனந்தத்தில் வந்து மகிமை ஊற்றப்பட வேண்டும். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன். ஒரு கோல்டை எடுத்து நெருப்பில் போட்டு எடுப்பாங்க. அந்த களிம்பு எடுப்பாங்க, தூசி எடுப்பாங்க, களிம்பு எடுப்பாங்க, தூசி எடுப்பாங்க, க்ளீன் மறுபடியும் போடுவாங்க, பல மின்னும், திருப்பி எடுப்பாங்க. இன்னும் சின்னது தூசி கீசி இல்லாதுன்னா 99.524 கேரட் கோல்டு ஆகணும்னா பல அழுக்குகளை விட்டு எடுத்த பிறகு தான் சுத்த பண்ண மாறும். அதுபோல் நீங்கள் நான் சுத்த பண்ண மாறணும்னா வசனம் நமக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணணும். வசனம், வார்த்தைகள், ரத்தம், அவருடைய ஆவியானவருடைய வசனம், வார்த்தை என்னை க்ளீன் பண்ணக்கூட. நான் மிருகமாகவே இருக்கிறேன்னா இருந்துட்டு போ. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தின் தேவன் ஒருத்தர் யார்? சமாதானத்தின் அவர் யார்? அவர் உண்மை இல்லவர். ரெண்டாவது, யாரை போல மாத்துறாரு? யார் வரும்போது நாம் பரிசுத்தமாக போகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வராரு. அவர் பக்கத்தில் அவர் மணவாளன். அவருக்கு பக்கத்தில் என்ன செய்ய போகிறோம்? மணவாட்டியாக உட்கார போகிறோம். ஸோ அவர் வரும்போது முற்றிலும் நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
வரும்போது. படித்து பாருங்க வசந்த, வரும்போதுன்னு இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்போ முதல்ல சமாதான தேவன் என்பது நம்மளே அழைக்கிறவர், நம்மளை அழைத்தவர். இயேசு கிறிஸ்து எதுக்காக அழைச்சாரு? ஏன் அழைச்சாரு? இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்போ இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்கா? பிதாவும் இன்வால்வ் ஆகிருக்காரு. அப்புறம் யார் இன்வால்வ் ஆகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:23 தான் முதல் வாசனம். மந்தமாக கூட தெளிவாக இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும். சமாதான தேவன் படிச்சிட்டோம். முதல் ஆள் அதில் இன்வால்வ் ஆனவங்க யார்? சமாதானத்தின் தேவன். ரெண்டாவது யார் அதில் இருக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுனா இயேசு கிறிஸ்து நம்முடைய மனவாள் நாங்கள் இருக்கிறார். ஸோ ரெண்டாவது ஆள் தத்துவம் யார்? அவருடைய வருகையில் மனவாட்டியை கூட்டி சேர்க்க வருகிற மனவாளனை காட்டுகிறது. மூணாவது யார்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்குவதற்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணார்? பரலோகத்திலிருந்து அனுப்பினார். புதிய ஆத்மா மாதிரி முடிக்காதீங்க. 25 வருஷம் வசனம் கேட்டவங்க மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. மூணாவது யார்? பரிசுத்த ஆவி. அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். யாருக்கு யார் பக்கத்தில் உட்கார வைக்க போகிறார்? நம்மளை இயேசு பக்கத்தில் உட்கார வைக்க போகிறார். இயேசு யார்? மணவாளன். நம்ம யார்? இப்போ மனைவியாக இருக்கிறோம், பாடுபடுறோம். எல்லா கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னதான் மனைவி, இல்லைன்னா ஊர் சுற்றுறோன்னு பேர். எல்லா கூட்டத்தில் வந்தால் நான் மனவாட்டியை உட்காரப்பேன். ஏன் வந்து உட்கார்றோம்? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கூட்டத்தில் உட்கார வச்சு நம்ம பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரு? இது யாருடைய காலம்? இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஒரு ஒரு கதாநாயகனுக்கு ஒரு கதாநாயகியை ஜோடிக்கிறதுக்கு ஒரு மேக்கப் மேன் இருப்பாங்க. ஒரு கதாநாயகனுக்கு பக்கத்தில் ஒரு சிங்காசனம் அமைச்சு அது பக்கத்தில் கதாநாயகி போய் உட்கார வைக்கணும்னா அது கருப்பான மணவாட்டியாக இருந்தாலும் கருப்பாக இருந்தால் கூட அதை இது ஸ்ப்ரே போட்டு கலர் போட்டு இப்படி போட்டு அவர் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறாரு. இது கருப்பியாக இருக்கும். அதை சரி பண்ணி அதை சுத்தம் பண்ணி அந்த கரையை போக்கி அந்த திரையை போக்கி அந்த அசிங்கத்தனம் போக்கி ஒழுங்காக முடியை செய்வி அதை ஜோடித்து மணவாளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணோம். அது யார் செய்கிறா? ஒரு பெரிய நாடகத்தில் நடித்தாலும் சரி, இந்த சினிமா துறையில் நடித்தாலும் சரி, மேக்கப் மேனுக்கு மட்டும் ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுக்கணும். 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகாரம் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எல்லாம் செய்து அந்த நிறமெல்லாம் வர மாதிரி கொண்டு வந்து தான் கதாநாயகி பாத்திரமாக மாற்றி உட்கார வைக்க முடியும். அதுக்கு ரொம்ப வேலைகள் உண்டு, ரொம்ப கஷ்டங்கள் உண்டு. ஒரு கதாநாயகியாக மாறணும்னா ரொம்ப அந்த மேக்கப் மேனுக்கு எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. அந்த மேக்கப் மேனு சுரண்டா கூட சுரண்டதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க ஒரு பவுடர் அடித்து இந்த பவுடர் போடாதுன்னு சொல்லக்கூடாது. அவன் என்ன சொன்னால் கீழ்ப்படிஞ்சால் மனவாட்டியை மாறலாம். புதிய ஏற்பாட்டில் இப்போ யார் நமக்கு நம்ம எல்லா தவறுகள் குறைகள் குற்றம் இருந்தாலும் கூட க்ளீன் பண்ணி பரிசுத்தப்படுத்துறது யார்? பரிசுத்தாவியான். மேக்கப் மேன் யார்? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியான் என்ன செய்கிறாரு? நம்ம பரிசுத்தப்படுத்துகிறார். ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி மனவாட்டியை போல ஜோடிக்கிறார். எப்படிப்பட்ட ஜோடிப்பு இருக்கு? வெளிப்படத்தில் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது மேலேருந்து புதிய சிலைமுடைய காட்சி அவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட காட்சி, எப்படிப்பட்ட ஜோடிப்பு! ஒரே புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி. யோவான் சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், யோவான் ஆகிய நான் புதிய இஸ்லாம் ஆகிய பரிசுத்த நகரத்தை
தேவன் பரலோகத்தை விட்டு யார் அது? நாங்கள் தான், நம்ம தான். மனவாட்டி எப்படி இருக்குன்னா, புதிய சிலைமாகிய பரிசுத்த நகரம் போல பரலோகத்துட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யார் அது? நீங்கள் நானும் அந்த ஒரே புருஷனுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக, அந்த ஒரே புருஷனுக்காக ஜோடிக்கப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட, மகிமையாக்கப்பட்ட மனவாட்டியை சேர்க்கும்படி தான் இயேசு வரப்போகிறார். ரகசிய வரியில் போகிறது மனவாட்டியை மாறணும். 2 கொரிந்தியர் 11 அங்கே கூட பவுல் சொல்கிறாரு. அங்கே சொல்லும்போது, ஒரே புருஷனுக்கு உங்களை நியமிச்சிருக்கிறேன். ஏதோ கடமைக்கு, ஏதோ டைம் பாஸுக்காக சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப தப்பு. நோக்கம் இல்லாமல் நம்ம கல்லையும் மண்ணையும் வணங்கலை, நோக்கத்தோடு வரோம். ஏதோ ஒன்று கற்று நமக்குள்ளே செய்யணும், நம்மளை எப்படி தான் மாற்றணும், எப்படியா உப்பியேற்றணும், சரி பண்ணி எடுக்கணும், சரி பண்ணி எடுத்து எப்படியா பலன் கொண்டு போய் சேர்க்கணும். சும்மா பிறப்புக்குள்ளே உட்காந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது. மகிமையுள்ள மனவாட்டியை மாறணும். 11 2 வசனம் 3 வசனம் 2 வசனம். சகோதரி, நீங்கள் எல்லாவற்றும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கட்டளிட்டபடி 2 கொரிந்தியர் 11 நான் உங்களை கற்புள்ள இந்த முதலாம் வசனமாக, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால். பவுல் சொல்கிறாரு, ஜபத்துக்கு வா, கூட்டத்துக்கு வான்னு சொல்கிறேனே, என்னை முட்டாள்னு நினைக்கிறீங்களே. நான் முட்டாள் இல்லைங்க. நான் முட்டாள்தனத்தில் கூப்பிடல, நான் முட்டாள்தனத்தில் ஜெபத்தை கூப்பிடல, நான் முட்டாள்தனத்தில் பைபிள் இடத்துல. இந்த முட்டாள்தனத்தினால தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கிக்கல. அது முட்டாள்தனம் இல்லை. என் புத்தின்னு நினச்சாலும் நினச்சிங்க, அது பிரச்சனை கிடையாது. சற்றே சகித்தால் நல்லமா இருக்குமே. என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கதான் பிதா என்னை அழைத்தார், என்னை நியமித்திருக்கிறார். உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று ஆகையினால கொடுத்துவான்னு சொல்கிறோம். கெடுக்கப்படுமோ? கிறிஸ்துவை பற்றி விலகி போயிடுவீங்களோ? உண்மையை விட்டு போயிடுவீங்களோ? ஏவாளை கெடுத்து போல பிசாசு கொடுத்து வராதபடி கெடுத்துருவானோ? அந்த புருஷனுக்கு நீ போய் மனவாட்டியை சேர முடியாமல் போயிடுவியோ? நீ மகிமையடையாமல் போயிடுவியோ? நீ பரிசுத்தமாக்கப்படாமல் போயிடுவியோ? நீ கைவிடப்பட்டு போயிடுவியோ? நீ அந்த சாவு கொடியில் இறக்கும்போது மகிமையாக இறந்தாங்கன்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த போராட்டமே தவிர நாங்கள் உங்களை அடிமையாக்கவில்லை, உங்களை காலில் போட்டு மிதிக்கிறவங்க இல்லை. நீ என் புத்தியை நிறுத்தி சகித்தால் நலமாக இருக்குமே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகினால் தேவனாய் கர்த்தர் முதலாவது உண்மையுள்ளவர் நம்மை அழைத்தார். ஆகினால் அவருக்கு உண்மையாக இருக்கணும். 2வது, நம்மை ஒரே புருஷனுக்கு நியமிக்கும்படியாக அழைச்சார். அந்த ஒரு புருஷன் வெளிப்பட போகிறாரு. அவருக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு, அவருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியை காணப்படுவதற்கு அவருக்கு உண்மையாக இருக்கணும். குமாரன் இயேசு கிறிஸ்து ஒப்பாக மாறுவதற்கு பரிசுத்தமானாக மாறணும். 3வது, அந்த பரிசுத்தமாக்குற வேலை செய்கிறவர் யாரு? ஆவி ஆத்மா செலுத்தி பரிசுத்தமாக்குற யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதில் பரிசுத்த ஆவிக்கு ஒப்புவிடுவதற்காக நம்மளுடைய சன்னிதானத்துக்கு வரணும். 4வது, அந்த 3 காரியத்தை புரிய வைக்கிறவங்க யாருன்னா, அதை 3 காரியத்தை புரிய வைக்கிறவங்க யாருன்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளாகிய என்ன மாதிரி ஊழியக்காரங்க இதை புரிய வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நாங்களும் தேவனுடைய திட்டத்தில் ஊழியக்காரனும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஆமேன். உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற ஆள் இல்லை,
உங்களை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வேலை இருக்குது. எங்களுடைய வேலை என்னென்னா உங்களை கற்புள்ள கனியாக கொண்டு போய் குமாரன் இயேசுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறது எங்களுடைய வேலை. ஆகினால்தான் உங்களுக்கு கோயிலுக்கு வர சொல்கிறோமே தவிர உங்களை மிதித்து ஆளுக்கு செஞ்சு அடித்து அதிகாரம் பண்ணுறது வேலை எங்கள் வேலை இல்லை. எப்படியா பரலோகத்துக்கு போய் இருப்பியா பார்க்குறோம். அதனால் எங்கள் மேலே கோச்சிக்காதீங்க. நாங்கள் அன்பினால் தான் கூப்பிடுறோம். ஆமென். பாஸ்டினை கூட்டத்துக்கு சொல்ல கோச்சிக்காதீங்க. நீங்கள் கர்த்தரா இயேசு பக்கத்தில் உட்காரணும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால்தான் ஆலயத்துக்கு போகிறது மிஸ் பண்ணாதீங்க. உலகத்தில் எங்கேருந்து இந்த வசனத்தை யார் கேட்டாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து கேட்டாலும் சரி, ஜெர்மனிலேருந்து கேட்டாலும் சரி, கோயிலுக்கு போகிறத நீ வெறுக்காத. எந்த பிசாசுக்கு செவி கொடுக்காத. ஏவாளை ஏமாத்தின சாத்தானுக்கு இடம் கொடுக்காத. ஏவாளை பிசாசு ஏமாத்தினது போல் இயேசுக்கு நீ மனவாட்டியை மாறாதபடிக்கு வீட்டில் உட்கார வச்சு உன்னை ஏமாத்துறான், உன்னை வஞ்சிக்கிறான், உன்னை கெடுக்கிறான், உன் மனசை மயக்கிறான். அந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்காதே. கர்த்தர் மேல் நோக்க வச்சிருக்கா. உன்னை பிரபுக்குள்ள உட்கார வைக்கணும், உன்னை ராஜாக்குள்ள உட்கார வைக்கணும், உன்னை சிங்காசனம் உட்கார வைக்கணும். ஆகினால் தேவனாய் கர்த்தர் உன் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக்கணுன்ட்டு ஒரு சமாதான தேவன் அழைத்தார். அந்த சமாதான தேவன் உனக்கு ஒரு மனவாளனை ஏற்படுத்தினார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கார். அவர் பக்கத்தில் உட்கார வைக்கணும்னா அதுக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கார். அவர் என்ன செய்கிறார்? உன் ஆவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த 3 பேர் செய்கிற வேலையும் உனக்கு நோக்கம் என்ன? ஏன் ரட்சிக்கப்பட்ட, ஏன் அபிஷேகம் பெற்ற, ஏன் ஞானசாரத்தை, ஏன் விசுவாச ஜீவியம் செய்கிற, ஏன் கோயிலுக்கு வர, ஏன் ஜெபம் பண்ணுற, ஏன் வேதத்தை வாசிக்கிற, முக்கியமான நோக்கம் என்ன? ராஜாக்களோடு உட்கார வைக்கிற நோக்கம் என்ன? சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரர்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரர்கள், போதகர்களை வைத்திருக்கிறார். 5வது, இதுக்கு உண்மையை ஒப்பு கொடுக்குற நாங்கள் பிரபுக்களாக இருப்போம், நாங்கள் ராஜாக்களாக மாறுவோம். 5 பேரோ 10 பேரோ 100 பேர் இருக்கிற 4 பேரோ 3 பேரோ 1000 பேர் இருக்கிற 5 பேர் 20 பேர் எத்தனை பேரோ பிரபுக்களோடு உட்காந்து பிரபுக்களோடு வளர்ந்து பிரபுக்களுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு பிரபுக்களோடு ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்கிறவங்களுக்கு மட்டும்தான் மகிமை அடைந்து ராஜாக்களோடு உட்கார வைக்க முடியும். 127 பேருடைய 127 நாடுகள்லேருந்து பெண்களை கன்னிகளை கொண்டு வந்தாங்க. அகாஸ்வேர் ராஜாவுக்கு 127 நாடுகள்லேருந்து கன்னிகளை கொண்டு வந்தாங்க. ராஜாவுக்கு ஒரு மணவாட்டி, ஒரு ராணி ஆக்கணுன்ட்டு 127 பேர் நாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தபோது அந்த 6 மாதம் வெள்ளைப்படத்துலையும் சாம்பிராணிலையும் சுத்திகரிப்பதற்காக ஒரு கன்னி மாடத்தில் 127 பெண்களே வச்சுருந்தாங்க. எல்லா ஃபாரின் நாட்டிலேருந்து அத்தனை பேர் வந்தாங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், அதுக்கு பேர் எஸ்தர். அது இஷ்டத்துக்கு உலக ஆசை அதுக்கு இல்லை, உலக சாப்பாடு சாப்பிடல, ஆடம்பரத்தை விரும்பலை. அந்த மணவாளுக்கு நான் மணவாட்டியே மாறணும்னா அவள் தன்னுடைய மனசில் எல்லாருடைய ஆசை இச்சையுமே நடக்கலை. 126 பெண்களையும் ராஜா செலக்ட் பண்ணவ. அவள் தாழ்மை உள்ளவள், உண்மை உள்ளவள், சுத்தம் உள்ளவள். அந்த அந்த கன்னி மாடத்தில் ஏகா என்ற ஒரு மேல் பார்வையாளன் ஒருத்தன்னா, அந்த மேல் பார்வையாளன் என்ன சொல்லி கொடுக்குறானோ, என்ன சொல்லி கொடுத்தாரோ அது மட்டும்தான் அவள் போட்டுக்கிட்டான். மொத்தம் அந்த ஃபிட்டிங், இந்த ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போயிட்டுருக்குது இல்லையா, எல்லா ஃபிட்டிங்கும் போட்டாங்க. காலில் ஃபிட்டிங், கையில் ஃபிட்டிங், கழுத்து ஃபிட்டிங், தலை ஃபிட்டிங், முடியல் ஃபிட்டிங், காதில் ஃபிட்டிங், எல்லாம் ஃபிட்டிங், எல்லா ஃபிட்டிங்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சிம்பிளாக போனால் எஸ்தர் ராஜ்யத்தியாக ராஜாக்களோட உட்காந்தா. அவர் சொல்லுபடி கேட்க மாட்டேன். அவன் அதை போட வேணான்னு சொல்கிறான், இதை போட வேணான்னு சொல்கிறான். அவன் ஏக அப்படி பண்ணுறான். அவன் பாஸ் சொல்கிறபடில கேட்காத அப்படி சொல்லுவான் பிசாசு. ஆனால் ஏகாய் சொல்கிறபடி கேட்டவள் தான் மகிமை அடைந்து அன்றைக்கி 127 பேர் அழைக்கப்பட்டாங்க. 127 பேர் என்ன செஞ்சாங்க? அழைக்கப்பட்டாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், ராஜாத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஒருத்தி தான். சபையில் 1000 பேர் இருக்கலாம், 10 பேர் 2 பேர் தான் பரலோகம் போக முடியும். அதுதான் ஒரு புருஷனுக்கு தான் கர்த்தர் நம்மை நியமிக்கிறார். தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த வசனத்தை பார்த்து
எஸ்தர் ராஜாத்தி தனக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தா, ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாமல் கட்டலை, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை. ஏன் அவர் அப்படி சொல்கிறாருன்னு கூட பின்னாடி கூட பேசலை. தேவன் பார்த்தார், இந்த உண்மை, உத்தமம், கீழ்ப்படுதல், பரிசுத்தம், தாழ்மை, தயவு, சாந்தம், இந்த ஒரு வருஷம் செக் பண்ணி பார்த்தா 126 பெண்களுக்கும் திமிர் இருக்குது, கொழுப்பு இருக்குது, ஆணவம் இருக்குது, பேச்சு இருக்குது, கிண்டல் இருக்குது, பரியாசம் இருக்குது. ஆனால் இவ்வளோ அப்படி இல்லை. கர்த்தர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, எல்லா ராஜகுமாரி 1 2 3 4 பிள்ளை எல்லாம் 127 பேரும் வந்தாங்க. லிஸ்ட்டில் யார் மனவாட்டின்னா எஸ்தர் ஒருத்தி தான் மனவாட்டி. இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு போனோமே, ரிஜெக்டட். சாக்கு போக்கு போட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பண்ணுறாங்க, ரிஜெக்டட். சர்ச்சுக்கு வரத்துக்கு சாக்கு போக்க சொல்கிற, ரிஜெக்டட். ஜபத்துக்கு வரத்துக்கு சாக்கு போக்க சொல்கிற, ரிஜெக்டட். எப்போ ஏகாய் சொன்னாலும் அந்த உட்காந்தா, ஆண்டவர் தேடினா, அவர் சொன்னபடி செய்தாள். அவர் சொல்கிறபடி செய்யுங்க, அவர் சொல்கிறபடி செஞ்சதான், ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்ச தண்ணி திராட்சை சமாரம். எஸ்தர் மனவாட்டியை மாற முடியும். பரிசுத்த ஆவியானதான் உன்னை மாற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களாகி நாங்களும் தான் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்குறது எங்கள் வேலை, மாற்றுகிற அவருடைய வேலை. சொல்லிக் கொடுக்கறதுக்கே நீ போகாதான் பிசை பண்ணிட்டானா, உன்னை மாற்றுவது யார்? ஆண்டவர் தான் பார்க்கணும், ஆண்டவர் தான் பார்க்கணும். ஆமேன். ஒப்பு கொடுக்குற ஒரு 5வது யார்? ஒப்பு கொடுக்குற கூட்டம். எது சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தி எஸ்தரை போல ஒப்பு கொடுக்குற ஒரு கூட்டம் விசுவாசிங்க இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படி மாறுவாங்கன்னா, பிரபுக்களாக வந்து வந்து ஒப்பு கொடுத்து வந்து வந்து காதலிக்க வசனத்தை கேட்டு ஜோமணி 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 ஒரு காலத்தில் இயேசு வரும்போது ரெக்கை அடித்து மனமாட்டியாக நிச்சயமாக மகிமையுள்ளவர்களாக பறந்து போவாங்க. ஆமீன். இதுதான் மனிதனுடைய நோக்கம். இந்த மனிதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானா 5 பேர் வேலை செய்யணும். ஒன்று பிதா வேலை செய்யணும், பிதா வந்து குமாரன் அனுப்பணும், அப்புறம் குமாரன் பரிசுத்தாவி அனுப்பணும், பரிசுத்தாவி அனுப்பினது பத்தாது 5 விதமான ஊழியக்காரர்களை கொடுக்குறாரு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்களை கொடுக்குறாரு. 9 வரங்களை கொடுக்குறாரு சபைக்கு, 9 கனிகளை கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்துட்டு நீ வந்து உட்காரு ஒன்று மாத்திரன்றாரு. நாம் கீழ்ப்படியாமல் போனால் நாம் கர்த்தருக்கு நாம தான் கணக்கு கொடுக்கணும். பரிசுத்தமாக்கிறவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர், உங்களை அழைக்கிற உண்மை இல்லவர். அவர் அப்படியே செய்வார். எவளை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார், எவளை அழைத்தாரோ அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார், எவளை தெரிந்து கொண்டாரோ அவளை நீதிமானாக்கினார், எவளை நீதிமானாக்கினாரோ அவளை மேம்படுத்தியிருக்கிறார். ஆகினால் தேவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். பரிசுத்தமாக்கணும்னு சொன்னால் தேவனுடைய வசனத்தை ஆராய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கெட்டுப்போன மனுஷன் திருப்பி தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படிப்பட்டது என்பதை படிக்கணும். ஆவி தேவனை தேடுகிற பகுதி. மனுஷனுக்கு ஆவி தேவனை தேடுகிற பகுதி. தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு வந்து ஆவி, மனிதனுடைய ஆவி. மனிதனுக்கு தேவன் தந்த ஆவி ஒரு தீபம், அது தேவனை தேடுகிற வெளிச்சம். மனுஷன் தேவனை புரிஞ்சுக்கணும்னா அந்த ஆவி உயிரோடு இருக்கணும். எப்போ மனுஷன் தேவனுக்கு விதமாக பாவம் செய்தானோ அவனுடைய ஆவி தேவனை விட்டு பிரிஞ்சிச்சு, ஆத்மா செத்து போச்சு. எந்த ஆத்மா செத்து போச்சு. சாவுன்னு சொன்னால் பிரிவு, சாவுன்னு சொன்னால் பிரிவு. என்ன பிரிவு? ஆவி ஆத்மா ரெண்டாக பிரிஞ்சிச்சு. தேவனோட ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆத்மா ஆவி எப்போ ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா, ஆவியில் தேவனை ஆராதிக்கும் போது
ஆத்மா உயிரோடு இருந்துச்சு. ஆவி பிரிஞ்சிச்சு. ஒரு மனுஷனுக்கு உயிர் பிரிஞ்சிச்சுன்னா செத்துட்டான்னு சொல்கிறோம். உயிர் பிரிஞ்சிச்சுன்னா டெட் பாடி, செத்துட்டான். ஏன் டெட் பாடி? உசு போயிடுச்சுல, அதனால் டெட் பாடி. உசு இருக்க வரைக்கும் பாடின்னு சொல்லப்பட்டோம், மனுஷன் சொல்லுவோம். உசு போயிடுச்சுன்னா டெட் பாடி. அதுபோல் மனிதனுக்கு சரீரத்தில் வேண்டியது உயிர். அதுபோல் ஆத்மா உயிர் வாழ்கிறதுக்கு வேண்டிய உயிர் எதுனா தேவன் தந்த ஆவி. அப்போது இந்த ஆவி தேவனோட லிங்கில் இருக்கிற ஆவி ஆத்மாவிட்டு பிரிஞ்சு போச்சுன்னா ஆத்மா செத்து போச்சு. ஆத்மா ஒரு மனிதன், உள்ளான மனிதன். சரீரம் வெளியே பார்க்குற மனுஷன். சரீரத்தில் இருக்க உயிர் வெளியே போயிடுச்சுன்னா டெட் பாடி. ஆத்மா ஒரு உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷனுடைய அந்த ஆவி, தேவன் கொடுத்த ஆவி பிரிஞ்சு போச்சு. உயிர் இல்லை, தேவன் கொடுத்த ஆவி, இப்போ தேவனை அறிகிற ஆவி பிரிஞ்சு போச்சுன்னா பாவம் செய்து மனுஷனுடைய ஆத்மா என்ன செய்து செத்துப்போ. மனுஷன் நடப்பான். ஆண்டவர் ஆதாம் பார்த்து சொன்னார், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய், சாகவே சாவாய். சத்தானா? சாகலை. 930 வருஷம் உடம்பு உயிர் இருந்துச்சு உடம்புல, ஆனால் ஆத்மா செத்து போச்சு. தேவனோடு உள்ள ஐக்கியம் கட்டிங் ஆயிடுச்சு. ஆவி ஆத்மா விட்டு பிரிஞ்சா ஆத்மா செத்து போச்சு. உயிர் உடம்பு விட்டு பிரிஞ்சா உடம்பு செத்து போச்சு. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உயிர் உடம்பு விட்டு பிரிஞ்சா உடம்பு செத்து போச்சு. ஆனால் ஆத்மா விட்டு தேவனை தேடுகிற ஆவியின் பகுதி பிரிஞ்சு போச்சுன்னா ஆத்மா செத்து போச்சு. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஆத்மா செத்து போயிருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராண்டி வேறொன்றுக்கு வரான். அப்போ நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னாரே. அந்த ஜீவன் எப்போ கிடச்சுன்னா கல்வாரியில் இயேசு ஜீவனை கொடுக்கும்போது நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாலும் விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம செத்துப்போன ஆத்மா மறுபடியும் ஆவியோடு சேர்ந்து இணைந்து ஜீவன் பெற்றுக்கிறது. நம்ம ஜீவனில் வளர்கிறோம். ரட்சிக்கப்படும் போது நம்ம ரோட்டில் இருக்கலாம் மிருகம், ரட்சிக்கப்படாதவனா மிருகம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் விஸ்வாசி. இதை விட்டு ஜீவனை பெற்றவன். நான் ஜீவனை பெற்றவன். முதலாவது ஜீவனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்ன செய்யற? அந்த ஜீவன் என்ன செய்யணும்? பரிபூர்ணப்படணும். ஜீவன் பெற்றவன் ரட்சிக்கப்பட்ட மட்டும் அது பரிபூர்ணப்படணும். என்ன பரிபூர்ணப்படணும்? இந்த நோக்கத்தோடு கர்த்தர் உண்டாக்குனாரோ அந்த நோக்கத்தை அடைந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை தக்க பூர்ண புருஷனாய் மாறும்போது ஜீவன் பரிபூர்ணப்படுது. இப்போ என்ன செய்கிறோம்? கிறிஸ்து நமக்குள்ள வளர விடுறோம். ஒவ்வொரு கூட்டத்தில் வந்தும் நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும். அப்படி வரும்போது கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யுது? வளர்ந்துட்டு பச்சை குழந்தையாவது ரசிக்கப்படுறோம். பச்சை குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் ஞானசனம், அப்புறம் அபிஷேகம். இயேசு வளர்றார். அப்புறம் வேறுபாடு ஜீவி பரிசுத்தஜீவியும் செஞ்சு இயேசு போல் வளரும்போது உள்ளான மனுஷனில் ஒரு இயேசு கிறிஸ்து உண்டாயிடுவார். உடம்பு சாகும்போது இயேசுவை போல பூர்ணமாக்கப்பட்டவங்களுக்கு சிங்காசனம் விளங்குச்சா? இதெல்லாம் தெரியாமல் நம்ம கிறிஸ்தவெல்லாம் வந்துட்டோன்ட்டு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு ஏற்றுக்கிட்டோம். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு காரணம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே ஞானஸ்நானம் எடுத்தோம். பரிசுத்தாவின் விஷயம் பெற்றுக்கொண்ட காரணமே உள்ளான மனுஷனில் வந்து பரிசுத்தாவியன் உள்ள வந்து ஆவி ஆத்மா சரீரத்தை முட்டின்னு பரிசுத்தமாக்கணும் தான் பரிசுத்தாவை பெற்றுக்கணும். அந்த பரிசுத்தமாக்குற வேலையை செய்யும்போது சில கரைத்திரைகள் வரும்போது அதை சுத்தமாக்குவதற்கு தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்து ஆவியான வசனங்களை வச்சு நமக்கு போதிக்கிறாரு. அப்போ இன்னும் பரிசுத்தமாகிறோம். இன்னும் பரிசுத்தமாகும் போது நாம் ராஜாக்களாக மாறுகிறோம். இப்போ வாசிங்க எபேசியர் 5:27. எபேசியர் 5-ம் அதிகாரம் 27-ஆம் வசனம்.
எபேசியர் 5:27. எபேசியர் 5:5 அதிகாரம் 27 கரை திரளை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக இப்போ நம்ம என்ன இருக்கோம், இப்போ கூடி வர்றது சபை. இங்கே என்ன சொல்றாரு, மகிமையுள்ள சபை. இப்போ சபை கூடி வருது, நாம் சபையெல்லாம் கூடி வரோம். ஞாயிற்றுக்கிழமை வரும், வியாழக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும், சனிக்கிழமை. அது சபை. பிரபுக்கள் கூடி வரும், பிரபுக்கள் கூடி வரும். இந்த பிரபுக்கள் மத்தியில் ஒரு எஸ்தர் ராஜாத்தி உருவாகணும். இந்த பிரபுக்கள் மத்தியில் ஒரு மகிமையுள்ள சபை உருவாகணும். 100 பேருக்கு சபையில் ஒரு 10 பேர் மகிமையில் தான் மாறணும். ஆமேன். ஆகினால் தான் நம்ம ஒரு 1000 வேலை வெட்டினா ஓடி கோயிலில் இருந்தால் விழுந்துடணும்னா நான் மனவாட்டியாக மாறணும், நான் மனவாட்டியாக மாறணும். என்ன கஷ்டமோ கண்ணீரோ வேதனையோ துன்பம் வந்தாலும் நோக்கம் என்ன தெரியுமா, அவன் அழைத்தவர் உண்மை இல்லவர், நீ அழைத்தவர் உண்மை இல்லவர். எதுக்காக அழைச்சாரு, அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றி அவர் பக்கத்தில் ராஜாத்தியை உட்கார வைக்கிறதுக்கு அழைச்சாரு. அவர் உண்மை இல்லவர். எதுக்காக ஒரு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு, மனுஷன் இழந்து போன மகிமையை திரும்ப கொடுக்க வேண்டும். மிருகமாக நான் சாகக்கூடாது, மனிதனாக சாகணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ஊழியக்காரர் அனுப்பி ஊழியம் செய்கிறாரு. சும்மா காணிக்கைக்காக நாங்கள் ஊழியம் செய்யலை, விளையாட்டு கிடையாது. ஊழியன்னா சும்மா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி 4 பேர் ஏமாத்துகிற வேலை கிடையாது. அதெல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. நோக்கம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் உண்டாக்கணும், மகிமை இல்லை மண்ணவாட்டியாக மாறணும், கத்தடி வரையில் எடுத்துக்கொள்ளப்படணும். சும்மா ஒன்று நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் சாமியார் குட்டையில் ஆதாயம் இல்லாமல் இறங்கினான்னு இந்துக்கள் சொல்லுமே. நாங்கள் ஆதாயத்துக்காக இறங்கலை, ஆதாயத்துக்காக சோறுக்காக வயிறு பழைப்புக்காக இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வரல. எல்லா பெரிய பெரிய வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் தெரியுமா, எப்படியாவது ஒரு கூட்டத்தை கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வைக்கணும். அப்போஸ்தலருடைய நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, தீர்க்கதரிசிகளின் நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, உண்மையான சுவிசேஷ ஊழியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை போதிக்கிறவளை கனம் பண்ணுங்க, உங்களை நடத்துகிறவளை கனம் பண்ணுங்க, போதிக்கிறவளை கனம் பண்ணுங்க. உங்களை வழிகாட்டுறாங்களே, எபிரேயரில் வாசிக்கும் போது உங்களை நடத்துகிறவர்கள் என்ன செய்யுங்க, உங்களை மகிமைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்களே அவங்களை கேவலம் நினைக்காதீங்க. 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள். ஓஹோ, தேவ வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்கள். அவங்க நினைங்க கொஞ்சம். இப்படிப்பட்ட ஊழியத்தை சபை உபதேசத்தை கர்த்தர் இந்த ஊழியக்காரன் மூலமாக கொடுத்தாரு. கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு குழந்திருக்கிறேன். கொடுக்கப்பட்ட இந்த லட்சம் பெற்றிருப்பேனா, அந்த ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்காவிட்ட இந்த ஞானஸ்தானம் எடுத்திருப்பேனா, அந்த ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்காவிட்டா இந்த ஆவி ஆத்தும சரணம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, அந்த ஊழியக்காரன் சொல்லாவிட்டா என்னை பரிசுத்தமாக்குற பரிசுத்தாவி எனக்கு தெரியுமா, அந்த ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்காவிட்டா எனக்கு மேக்கப் மேன் ஒரு பரிசுத்தாவி எனக்கு தெரியுமா, நான் ராஜாக்கள் உட்கார வைக்கணும் வைக்க தான் என்னை கொண்டு வந்தால் தெரியுமா, எனக்கு உண்மையில் தேவன் ஒருத்தர் இருக்கான்னு தெரியுமா, எனக்கு அச்சீவனை கொடுத்து இயேசுக்கிற தெரியுமா. ஆகிய நம்ம நடத்தினவர்களை கேவலமாக நினைக்காதீங்க. உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைக்கணும். விசுவாசிகள் ஊழியக்காரன் அவன் நடத்தினவன் நம்மளை இந்த அளவுக்கு 25 வருஷம் 15 நடத்தி கொண்டு இந்த ஆவிக்குரிய லெவலில் இப்படி வளர்த்து கொண்டு வந்துருக்கனால அவர் நினச்சி பாருங்கள். 1000 கஷ்டம் அவங்க உடம்புல, அவங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் கூட அதை உதறி தள்ளிட்டு வந்து வசனத்துக்காக தங்களை தியாகம் பண்ணி முழு வசனத்தை போதிச்சுட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு உடம்புல 1000 கஷ்டம் இருந்தால் கூட என்னை விசாரிக்க ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் நடத்துனவங்களை நினைங்க. சில இடங்கள்லாம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி போய் நடத்தியிருக்கேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்தியிருக்கேன், சில இடங்களில் வியாழக்கிழமை நடத்தியிருக்கேன், ஆந்திராவில் செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வந்து
கொஞ்சம் விசுவாசிகள் வந்து ஐயோ பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாரே, இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பேசினாரு, நான் பாஸ்டர் ஒரு 50 ரூபா காணிக்க வச்சுங்க. நான் எடுக்கிறது கிடையாது, வந்தாலே போதும், வந்தால் போதும், காணிக்க வேணாம், காணிக்க வேணாம், சாப்பிட்றோ எனக்கு தேவையில்லை, எனக்கு கணம் பண்ண நான் விரும்பலை. நடத்துகிறவர்களை நினைங்க. ஆமேன். அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக. 17ஆம் வசனம், உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுத்திருக்கிறபடியால் துக்கத்தோடே அவங்க உங்களை நடத்தக்கூடாது. ஏன்னா ஒரு தூரம் கூப்பிட்டவங்க, ஒரு தூரம் பாஸ்டர் கூப்பிட்டாரு, நம்ம போகலையே, நெஞ்சில் துக்கப்பட மாட்டாரா நினச்சி பார்க்குறேன், ஒருத்தப்பட மாட்டாரா, வேதனை பண்ண, அவர் துக்கப்பட்டா எனக்கு என்ன நினைக்காதீங்க. நான் போய் சேர்ந்த பிறகு வருத்தப்படுவீங்க. இருக்கும்போது கணம் பண்ணிடுங்க, உயிரோடு இருக்கும்போது கீழ்ப்படிங்க, உயிரோடு இருக்கும்போது ஆணவத்தில் ஆனாதீங்க, மிருகமாகிடாதீங்க, மனுஷனாக இருங்க, விசுவாசியாக பிரபுக்களோடு வந்து உட்காருங்க. நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விடுத்திருக்கிறபடியால் துக்கத்தோடையே அல்ல சந்தோஷத்தோடையே அந்த ஊழியத்தை செய்யும்போது சந்தோஷத்தோடே செய்யணும். ஊழியக்காரன் செய்யும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் கீழ்ப்படிங்க, கொஞ்சம் அடங்குங்க, கொஞ்சம் ஆடாதீங்க, அடங்குங்க அப்படின்னு எழுத பைபிள் பாருங்க. நான் சொல்லலை, சொந்த வார்த்தையில் அடங்குங்க, அடங்கி ஆகணும். பாஸ்டர்னா போயிடுவார். இந்த வசனத்துக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இந்த வசனம் இருக்குல்ல, இந்த 13, 17 அதுக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். நான் மாறினாலும் நான் போயிட்டாலும் வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. நீ அடங்குனியா, சிங்காசனில் உன்னை கேட்பாரு, நீ அடங்குனியா, உனக்கு நடத்துனாங்களே அடங்குனியா, கீழ்ப்படிஞ்சியா, போனியா சபைக்கு கேட்பாரு. நம்ம எல்லோரும் நிற்கணும். நம்ம எல்லோரும் நியாயசனத்தபடி கண்டிப்பாக என்ன செய்யணும், நிற்கணும். குழந்தையரில் வாசிக்கிறேன் பாருங்க, 2 குழந்தையர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 5-10 பாருங்கள். ஏன் என்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகினால் நம்ம நடத்துகிறவங்க கீழ்ப்படுறோமோ இல்லையோ, பாஸ்டர் ஒரு நாள் கற்றுட்டு போயிட்டா கூட நீங்கள் மறித்த பிறகு நியாயசனத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்த பிறகு யாராக இருந்தாலும் சரி, அவனவன் என்ன உடம்புல என்னென்ன செஞ்சானோ, பேசினானோ, கிண்டல் பண்ணணும், பின்னாடி பேசணும், முன்னாடி பேசணும், பரியாசம் பண்ணணும், எல்லா ஊழியக்காரன விசுவாசிகள் நியாயசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். நிற்க போகிறோம். படிங்க 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின். அப்போ இது வெள்ளை சிங்காசனம் கிடையாது. இது வெள்ளை சிங்காசனம் வந்து வெள்ளாடு செம்மறியாடு கடைசி உலகத்தின் கடைசியில் வரக்கூடியது. இது எப்போனா 1000 வருஷம் சாட்சி முடிஞ்ச பிறகு எல்லாரையும் பரிசுத்தவான்கள் எல்லாம் அவனவன் செஞ்ச காரியத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு நியாயாசனம் உண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் போட்டிருக்கு, அவன் எல்லாரும் வந்து நிற்கணும். இது விசுவாசிகள் பாவிகள் கிடையாது. விசுவாசிகளுக்கு சத்தியத்தை கேட்டவங்களுக்கு நடத்தின ஊழியக்காரன். நானும் ஒழுங்காக நடத்தா பிரசனத்தை சரியாக கொடுக்க சொல்லாவிட்டால் எனக்கும் நியாயசனம் உண்டு, விசுவாசிக்கு நியாயசனம் உண்டு. நியாயசனத்தில் வந்து ஸ்கேனிங் பண்ணுவார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை நடந்த எல்லாரும் ஸ்கேனிங் போட்டு ஃபில்டர், எம்ஆர்ஐயை விட சிடி ஸ்கேனிங்கை விட பயங்கரமான ஆண்டவர் அக்னி ஜுவாலை கண்ட்ரோலு ஸ்கேனிங் பண்ணி தான் உனக்கு புதிய வானமா, புதிய பூமியா, புதிய சிலம் என்பதை ஓப்பன் பண்ணுவார் சப்ஜெக்டை. சும்மா ஒன்று விளையாடி பல்லூரில் போய் நான் பல்லம் போயிடுவேன் செய்யாத.
இங்கே இருக்கிற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அடங்கலை. காணாத தேவனுக்கு எங்கே அடங்க போகிற? பார்க்குற ஊழியக்காரனுக்கு அடங்க முடியல, வசனத்துக்கு அடங்க முடியல, பரிசுத்தாவிக்கு அடங்க முடியல. காணாத தேவன்கிட்ட அன்பு கூற வேண்டும் இப்படி சொல்ல முடியும்? காங்கிற சகோதரன்ட்டு அன்பு கூறாதவன் காணாத தேவன்கிட்ட இப்படி அன்பு கூற முடியும்? ஒன்றியமான வாசிக்கிறேன் பாருங்கள். காங்கிற தேவன்கிட்ட அன்பு கூறாதவன் காணாத தேவன்கிட்ட ஆண்டவர் நேசிக்கிறேன் தெரியுமா? அது பாஸ்ட்டுக்குன்னு தெரியும். நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன் தெரியுமா? ஏமாற்றிக்காதீங்க. ஒன்றியவான் வாசிங்க 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன்கிட்ட அன்பு கூறுகிறவன் எவனும் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும். பார்த்தீங்களா, சபையில் நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவானா சபையில் இருப்பான். கர்த்தரை நேசிக்கிறவன் சபையில் இருப்பான்ல. ஆண்டவர் தான் நேசிக்க. பொய் சொல்லாத. வேதம் சொல்லுது, அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் கூறுகிறேன் ஒருவன் சொல்லியும் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், பொய்க்காரன், விசுவாசி இல்லை, அவன் பொய்யன். கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னி அன்பு கூறாமல் இருந்தா, சகோதரனை அன்பு கூறாமல் இருந்தா, ஊழியக்காரன் அன்பு கூறாமல் இருந்தா, கூடக்க சகோதரன் அன்பு கூறாமல் இருந்தா, அவன் வாயில் சொல்றது சுத்த பொய் என்று வேதம் சொல்லுது. பொய். தான் கண்ட சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ரட்சிக்கப்பட்டவங்க தான் நமக்கு சகோதரங்க, ரட்சிக்கப்படாதவங்க மிருகங்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு உட்காந்து ஜீவிக்க வர முடியலன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சகோதரத்துவம் இல்லைன்னா, இஸ்லாமியர்களில் அவங்க சகோதரத்துவத்தை கொண்டாடுறாங்க. கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு சகோதர அன்பு உண்டானவே ரட்சிக்கப்படுறவனுக்குள்ளே காண்கிற அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள சமாதானம், ஐக்கியம், அன்பு இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் ஆண்டவர் நேசிக்கிறது. எங்கடா கதை விடுறீங்க? ஆண்டவர் என்னடா கதை விடுறேன்னு சொல்லியும் நான் கண்ட சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனில் எப்படி அன்பு கூறுகிறான்? தேவனில் அன்பு கூறுகிறவன் சகோதரனில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை ஆண்டவர்கிட்ட நாங்கள் பெற்றுக்கொண்டோம். 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஸோ அன்பு ஒரு நாளும் ஒளிவே ஒழியாது. கிறிஸ்து அன்பை விட்டினை பிரிப்பவன் யார்? பரிசுத்தமாக்கிற தேவன், அழைத்தவர் தேவன், மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமாக்கிற பரிசுத்தாவியன், சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், உருவாக்கப்படுற கொஞ்சம் பேர் மனவாட்டி, அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். இல்லையா? இந்த நோக்கத்தோடு தான் இந்த ஆவியாத்மா சரீரத்தை நான் படிக்க போகிறோம். இது மனிதனை குறித்த உபதேசங்கள். மனிதனுக்கு கொடுத்த உபதேசத்தில் கர்த்தரின் நோக்கம், திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அடுத்த பார்ட் 2 இது முதல் ஸ்டடி. அடுத்த ஸ்டடியில் ஆவியாத்மா சரீரத்துக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கருத்தில் கொடுக்குறோம். உடைய கிருபையின் சமாதானமும் பெருகுவதாக எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.